மிதுனராசி என்பர்களே, முன்னேற்றமான வாரம் இது. எடுத்த காரியங்கள் கைகூடும். சுணக்கமான இருந்த எல்லா நிலையும் மாறி நல்ல நிலையில் தொழில் மற்றும் வியாபாரம் விருத்தியடையக்கூடிய சூழல் இருக்குது. வருமானங்கள் உயரும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசியை குரு பார்க்குறார். குரு பார்க்க கோடி நன்மைகள் வரும். அப்படிப்பட்ட நன்மையுள்ள வாரமாக இது இருக்கிறதுனால சரியாக பயன்படுத்தி நீங்கள் சேமிப்பை தொடங்குங்க. வருமானம் வருது, கையில் காசு நிற்கிறது இல்லைங்கிற கடந்த கால புலம்பல்கள் இருந்து இந்த வாரம் உங்களுக்கு யோகமான அற்புதமான காலகட்டமாக இருக்குது. 4 காசு கையில் வரும் பொழுதே சேமிப்பை, எதிர்கால திட்டங்களை வகுத்து வைக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருங்க. கணவன் மனைவி உறவில் இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி ஒற்றுமையாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேருவதற்கான காலகட்டமாக இருக்கிறனால அதற்கான முயற்சிகளில் எடுங்கள், கைகூடும். உறவினர்களிடையே இருந்த மனக்கசப்புகள்லாம் தீரும். சகோதர சகோதரிகளுக்குள் இருந்த பகைகள் விலகும். விசேஷங்கள், திருமணங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு உங்களுக்கு மனமகிழக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். விரய செலவுகளும் அதிகமாகும். பார்த்து கையை குறுக்கி செலவு பண்ணுங்கள். வண்டி வாகனங்கள் பயணங்களில் அனுகூலம் உண்டாகும். தொலைதூர பயணங்களால் அது வியாபாரமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் நல்ல வாய்ப்புகளும் அனுகூலமும் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் தொழில் முன்னேற்றத்திற்கான ஒரு நல்வழி பிறக்கும். அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வேற்று இனம், வேற்று மொழி மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். உடல்நிலையில் இருந்த சோர்வும் சில வலிகளும் குறைந்து ஆரோக்கியம் மேம்படும். வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளும் தீர்வுக்கு வந்து நல்ல அற்புதமான யோக பலனெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த காலகட்டத்தை அதற்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் இருந்தாலும், உற்றார் உறவினர் சகோதரர்களுக்குள்ள பகைகள் இருந்தாலும் அதையெல்லாம் வெளிக்காட்டாமல் உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணுமோ அதை மட்டும் காரியத்தில் கண்ணாக இருந்து கழுவுறு மீனில் நழுவுறு மீன் மாதிரி வார்த்தைகளை பேசாமல் காரியத்தில் முடிச்சுட்டு வரக்கூடிய அந்த சூழலை உருவாக்குங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அமைதியாக இருங்க. யாராவது உங்களை சீண்டினாலும் கூட நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை தூண்டி விட்டு உங்களிடமே வார்த்தை பிடுங்கி உங்கள் மேலே பழி போடுறதுக்கு நிறைய பிளான் பண்ணுவாங்க. அதில் எல்லாம் சிக்காதீங்க. சுமூகமாக பேசி தீர்க்கக்கூடிய விஷயங்களை பேசி தீருங்கள். நீங்களாக நேரடியாக இறங்காட்டிங்க கூட யாராவது குடும்ப உறுப்பினர்களை வச்சு அதை பேசி தீருங்கள். வம்பு வழக்கு சண்டை சச்சரவு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஆகாது. அதை தெளிவாக மனசில் வச்சுக்கோங்க. கடன் குடுக்கல் வாங்கலில் கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீரும். பணியிடங்களில் இதுவரைக்கும் இருந்த அழுத்தங்கள் தீர்ந்து நல்ல ஒரு அற்புதமான மதிப்பு மரியாதை கூடும். மேலதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவீர்கள். இடம் மாற்றம், பணி மாற்றத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். குழந்தைகளின் எதிர்கால கல்வியில் இருந்த கவலைகள் தீரக்கூடியதாக இருக்குது. நல்ல படிப்புக்கான வழிகாட்டுதலும் அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். தெய்வங்களை நம்புங்க. தெய்வத்திடம் வந்து உங்களுடைய மனக்குறையை சொல்லுங்கள். மனிதர்களிடம் யாரிடமும் உங்களுக்குள்ளே இருக்க எந்த கஷ்ட நஷ்டத்தையும் சொல்லாதீங்க. தினந்தோறும் மகாலட்சுமி பெருமாளை வணங்கி நீங்கள் காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயம் யோக பலமுள்ள அற்புதமான வாழ்க்கையின் முன்னேற்றங்கள் அடையும். குடும்பத்தில் அமைதியும் நல்ல அற்புதமான சூழலும் உருவாகும். பொருளாதார நிலை உயரும். வாழ்க வளமுடன். குருவே சரணம்.